திருவண்ணாமலையில் நியூஸ்7 தமிழ் மற்றும் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி சார்பில் ஸ்டெம் குவிஸ் வினாடி வினா போட்டி நடைபெற்றது. திருவண்ணாமலையில் நியூஸ்7 தமிழ் மற்றும் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி இணைந்து ஸ்டெம் குவிஸ் வினாடி வினா போட்டியை நடத்தினர். இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் மகரிஷி மேல்நிலைப்பள்ளி மற்றும் ஜேவா வேலூர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் முதலிடம் பிடித்து சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை பெற்றனர். நிகழ்ச்சியில் மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவர் கம்பன் சிறப்புரை வழங்கினார். நம்முடைய நியூஸ்7 தமிழ் சேனலும் வெற்றி ஐஏஎஸ் அகாடமியும் இணைந்து ஸ்டெம் குவிஸ் என்கின்ற ஒரு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான ஒரு வினாவிடை போட்டி மிக அருமையாக நம்முடைய மாவட்டத்தில் நடத்தியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக அருணை கல்வி குழுமங்கள், அருணை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சார்பாக இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுவதில்லை எங்களுக்கெல்லாம் நிர்வாகத்தின் சார்பாக மகிழ்ச்சி அளிக்கிறது. குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் அதே போல கல்லூரியுடைய துணைத் தலைவர் பொறியாளர் குமரன் அவர்களுடைய ஆதரவோடு வாழ்த்துக்களோடும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. எனக்கு தெரிந்தவரையில் வினாடி வினா நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு முத்தாய்ப்பான ஒரு முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நம்முடைய நியூஸ்7 தமிழ் சேனல் முன்னெடுத்திருக்கிறது. இதன் மூலமாக வருங்காலங்களிலே பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அவர்கள் திறமையை நிரூபிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இது போன்ற நிகழ்ச்சி அமையும். அதனுடைய முதல் படியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கின்றது. இது போல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும் பொழுது மாணவர்கள் இன்னும் கூடுதல் கவனங்கள் தங்களுடைய படிப்பிலே செலுத்தி படிப்பு மட்டுமல்லாமல் பொது அறிவிலும் தங்களை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இது போன்ற நிகழ்ச்சிகள் அமையும். அந்த அளவிலே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. இதில் பங்கு கொண்ட அனைத்து வீரர்கள் வீராங்கனைகள் தான் நான் சொல்லுவேன். மாணவர்கள் மாணவ செல்வங்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் மென்மேலும் நல்ல கல்வியை பெற்று தங்கள் பொது அறிவை வளர்த்து கொண்டு சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதர்களாக நல்ல போற்றுகின்ற தலைவர்களாக வளர வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுதல்களையும் என்னுடைய நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டெம் குவிஸ் 2025 என்கிற தலைப்பில் நியூஸ்7 தமிழ் சார்பாக திருவண்ணாமலையில் அருணை மருத்துவக் கல்லூரியில் நடந்த இந்த வினாடி வினா போட்டி மிக அருமையாக பள்ளி மாணவர்களுக்கு அறிவு சார்ந்து பல்வேறு வினாக்களை எழுப்பி அவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள். இதை போன்ற நிகழ்ச்சிகள் தமிழகமெங்கும் நடத்த வேண்டும். பள்ளி மாணவர்களுக்கு உண்டான அடிப்படை கல்வியை போதிக்கின்ற இந்த மாதிரி வினாடி வினா போட்டிகள் தமிழகமென்றும் நடத்த வேண்டும் என்று நியூஸ்7 தமிழ் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு என்னை அழைத்து இங்கே வாய்ப்பளித்த அனைத்து ஸ்பான்சர்களுக்கும் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சிக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குவிஸ் காம்படிஷன் எனக்கு ரொம்ப நாலேஜ் தந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு இந்த குவிஸ் காம்படிஷன் மூலமாக. அது மட்டும் இந்த வந்ததுனால இங்கே வந்து நாங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கற்றுக்கணும். ஃபியூச்சரில் வந்து நாங்கள் வந்து நிறைய மேலும் வளர்றதுக்காக இந்த குவிஸ் காம்படிஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ண இருந்துச்சு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஒரு குட் எக்ஸ்போஷர் நான் வந்து ஃபீல் பண்ணேன். இது எனக்கு வந்து ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் நான் நிறைய விஷயத்தை புதுசாக கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடிட்டோரியமில் ஒரு எனர்ஜியும் என்தூசியாஸ்டிக்கோட நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்தேன். தேங்க்யூ. என் பேர் வந்து எஸ் காவ்யா. நான் வந்து பாரத் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் செங்கல்லேருந்து வரேன். நாங்கள் இது வரைக்கும் குவிஸ் காம்படிஷன்லேயே கலந்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெற்றி நீட் அகாடமி பற்றியும் சொன்னாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், குட் எக்ஸ்பீரியன்ஸ். என் பேர் சக்தி பிரியா. நான் வந்து செங்கம் பாரத் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் குவிஸ் காம்படிஷன் இங்கே நடக்கிறோம். ஸ்டெம் குவிஸில் இங்கே நிறைய வெற்றி அகாடமி பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய பேரை பார்த்துட்டு நிறைய குவிஸ்க்கு வந்து எங்களுக்கு கொஸ்டின் தெரியலாலும் மற்றவங்க ஆன்சர் பண்ணுறதை வச்சு எங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் வெற்றி அகாடமி வந்து எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் எல்லாருக்கும் வவுச்சர் கிடச்சிது, ஃப்ரீ வவுச்சர். அதை அவங்க படித்ததுலேருந்து நிறைய குவிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சாலும் அங்கே பஸ்ஸர் அமுக்கும் போது அங்கே சில தயக்கம் வந்து இருந்தது. மற்றபடி எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த குவிஸ் ப்ரோக்ராம் வரோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த குவிஸ் ப்ரோக்ராமில் நிறைய கற்றுக்கிட்டோம். இதுலேருந்து ஒரு படிக்கிறதுக்கான நம்மளுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை பயங்கரமாக இது குவிஸ் ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த குவிஸ் வரதுனால எங்களுக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. அவங்க நம்ம அந்த இடத்துல இருந்தால் இப்படிலாம் நம்ம ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் பயங்கரமாக நம்மளுக்கு இருந்துச்சு. இதுலேருந்து நம்ம இன்னும் இந்த மாதிரிலாம் நம்ம கற்றுக்கலாம். அந்த வீல் கொஷின்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இதை பார்த்தா அதை நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சீக்வென்ஸாக சூப்பராக இருந்துச்சு. அதனால இதுல
அதுலேருந்து பயங்கரமான கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்மளும் இன்னும் நிறைய குவிஸ் காம்படிஷன் கலந்துக்கணும், நிறைய ப்ரைஸஸ் வின் பண்ணணும், இதுலேருந்து நம்ம எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் நல்லாவே இருக்குது. நல்லா படிக்கணும். இந்த குவிஸ் காம்படிஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ News7 சேனலுக்கு தேங்க்யூ. அதை ஹோஸ்ட் பண்ண சேனல் தேங்க்யூ. எங்கள் மன்சூர் அலி சார், எங்கள் மேம், கூட்ட அந்த ஸ்கூல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. News7 தமிழ் சேனலுக்கும் தேங்க்யூ. வணக்கங்க சார். நாங்கள் மகரிஷி வித்யா மந்திர் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கோம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நிறைய ஸ்கூலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. குவிஸ் காம்படிஷனில் நேஷ்னல் லெவல்லாம் போயிருக்காங்க. பட் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸு, டெக்னாலஜி லெவலில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் எல்லாருக்கும். இந்த குவிஸ் ப்ரோக்ராம் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் இதில் வந்து மேக்ஸ், சயின்ஸ், டெக்னாலஜி எல்லாமே பேஸ் பண்ணி கேட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் குவிஸ் அட்டன் பண்ணும்போது இது ஒரு எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தேங்க்யூ. அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி தண்டராம்பட்டிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் தேவையான வசதிகளை செஞ்சு தராங்க. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இன்னும் பசங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுக்கும். இந்த குவிஸ் ப்ரோக்ராம் மூலமாக நம்ம எப்படி படிக்கணும், எவ்வளோ உள்வாங்கிட்டு படிக்கணும், எவ்வளோ விஷயங்களை நம்ம உள்வாங்கியிருக்கோம், எவ்வளோ நம்ம படிக்கல, நம்மளோட இன்புட் என்ன அப்படின்றத பசங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயமா, ஃபிசிக்ஸ்லேருந்து மேக்ஸ்லேருந்து அவங்க படித்த எல்லா விஷயமும் ஓவரால் ஒரு என்ன சொல்லலாம், திரும்ப ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும், இன்னும் எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டீச்சராக நான் அதை நினைக்கிறேன். நான் தண்டாமட் கேர்ள்ஸ் ஸ்கூல்லேருந்து வரேன். இந்த குவிஸ் காம்படிஷன் வந்து எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. இதில் சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி இதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம படிக்கிறத வந்து எவ்வளோ டீப்பாக படிக்கணும், எவ்வளோ புரிஞ்சு படிக்கணும் அப்படின்றது இதில் தெரிஞ்சுக்கணும். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் டைமாக வரும்போது ஒரு கிரேட் மோட்டிவேஷனாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் News7. ஃபஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் கொஸ்டின்ஸ்லாம் எங்கள் புக்கில் தான் வந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும்னு கற்று